அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் 10 லட்சம் தரேன் அப்படின்னாரு. ஒரு கும்பல் உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் 10 லட்சம் இல்ல 1 கோடி தரேன் அப்படின்னு தலைக்கு விலை பேசினாங்க. எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன். ஆனா அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன், ஒரு ஜெனோசைட கிளப்பி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க. என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு. அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் 10 லட்சம் தரேன் அப்படின்னாரு. இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் 10 லட்சம் இல்ல 1 கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு விலை பேசினாங்க. உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க யார வேணா போய் பாத்துக்கோ, எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார், நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி. இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா, இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ப்ரொஃபசர்ஸ்னு இந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிற நீங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இத பத்தி பேசணும். இனிமே நீங்க Facebook, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதுல வர்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும். முக்கியமா நீங்க எல்லாரும் ஃபேக் நியூஸை வீழ்த்துற அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும்.